शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। घनच्छन्ददृष्टिर्घनच्छन्दमर्कं यथा निष्प्रभं मन्यते चातिमूढः तथा बद्धवद्भाति यो मूढदृष्टेः स नित्योपलब्धिस्वरूपोऽहमात्मा। அந்த ஆத்மா ஏகம் அப்படின்றது தீர்மானம் பண்ணார். ஆத்மா சூரியனே பொறுமை ஆத்மான்னு ஒன்று எதுக்கு இருக்குது அப்படின்னு இருக்கும்போது, ஆத்மாவால் பிரகாசிக்கப்பட்ட வஸ்துவை தான் சூரியன் கண்ணு முதலியவைகள் காண்பிக்கும்ன்றதையும் முன்னாடி சொல்லியாச்சு. அப்போ ஆத்மாவை காட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணுமா அப்படின்னா ஆத்மாவை காட்டுறதுக்கு யாரும் வேண்டாம். அது ஆத்மா ஸ்வப்பிரகாசம் அப்படின்றது சொன்னார். இப்போ ஆத்மா ஸ்வப்பிரகாசம்னா அப்போ எல்லாருக்கும் ஆத்மா தெரிஞ்சிருக்கணும், எல்லாருக்கும் ஆத்ம ஞானம் இருக்கணும். எல்லாருக்கும் ஆத்ம ஞானம் இருந்தால் என்ன ஆகும்? எல்லாருக்கும் முக்தாக தானே. இப்போ ஏன் நம்மளுக்கெல்லாம் அந்த ஆத்ம ஞானம் முக்தி அடையலைன்னோ? இப்போ ஆத்மா சுப்பிரகாசம்னு ஒத்துக்கிறீங்கன்னா ஆத்மா எல்லாருக்கும் தெரியும். சுப்பிரகாசம்னா என்ன? இன்னொன்னத்தை எதிர்பார்க்காமல் தானே தோன்றுவது. அது தானே யாருக்கு தோணணும்? யார் யாருக்கெல்லாம் பார்க்க முடியுமோ அவளுக்கெல்லாம் தோணணும். நம்மளுக்கெல்லாம் பார்க்க முடியும், நமக்கு தோணணும். ஆத்மாவோ தோணலை. ஆத்மா தெரிஞ்சால் இத்தனை நேரத்துக்கு முக்தி வந்திருக்குமே, நீங்கள் சொல்கிறது சரியா இல்லையே அப்படின்னு ஒரு ஆட்சேபத்தை கிளப்பிண்டு அதுக்கு சமாதானம் சொல்றார். கனச்சன்ன திருஷ்டர் கனச்சன்னமர்க்கம் யதானிஷ்பிரபம் மன்யதே சாதி மூட. ஒரு மூடனானவன் என்ன பண்றான்? வானத்துல மேகம் சூரியனை மறைச்சிருக்கு. சூரியன் மேகம் மறைச்சதுனால உங்களுக்கு கீழே இருட்டு போல இருக்கு. இவனுக்கு சரியா தெரியல. அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு மேகம் மறைச்சிருக்கு, எதிர்க்க இருக்கிறதே தெரியல, மழை பெஞ்சிட்டு இருக்கு. இவன் என்ன நினைக்கிறான்? சூரியனுக்கு வெளிச்சம், சூரியன் வெளிச்சமா இல்லை அப்படின்ட்டு அந்த பிரகாஷாபாவத்தை சூரியன் இடத்துல ஏற்றி வைக்கிறான். சூரிய வெளிச்சமே இல்லை, சூரியன் வெளிச்சமா தான் இருக்கார். இவனுக்கு பார்வை சரியில்லை, ஏன்னா இவன் மேகத்தினால மறைக்கப்பட்டிருக்கான். சூரியன் மறைச்சத அந்த இருட்டை இவன் சூரியன் இடத்துல ஆரோபம் பண்றான். சூரியன் இருட்டா இருக்கு, வானமே இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது இல்லை. தோஷம் எங்க? மேகம் இவனை சூரியன் பார்க்க விடாம தடுத்திருக்கு. அதை விட்டுட்டு இவன் சூரியன் மேல தோஷத்தை சொல்றான். அதுபோல இந்த மாயானது ஆத்மாவை மறைக்கிறதுனால ஆத்மாவே இல்லைன்ட்டு இந்த மூடன் நினைக்கிறான். ஆத்மாவுக்கு இதனால எதுவும் இல்லை. கணேன மேகேன சன்னா திரோஹிதா திருஷ்டி. மேகத்தினால மறைக்கப்பட்ட திருஷ்டி, பார்வை, தரிசனம். எஸ்ய சஹ ச கனச்சன்ன திருஷ்டி. மேகத்தினால மறைக்கப்பட்ட பார்வையை உடையவன் புருஷக. அவன் என்ன பண்றான்? கனச்சன்னம் அர்க்கம். ஆர்க்கம்னா ஆதித்யம். யதா ஏன கனச்சன்னத்துவ பிரகாரேன மன்யதே. சூரியன் மேகத்தினால மறைக்கப்பட்டிருக்கு, சூரியன் இருட்டா இருக்குன்னு நினைக்கிறான். ஜானாதி நிஷ்பிரபம் பிரபாரேதம். சூரியனிடத்தில் வெளிச்சம் இல்லை. அப்பிரகாச ஸ்வபாவம் இது யாவது. யார் அப்படி நினைக்கிறான்? மூடோ மன்யதே. புத்தி இல்லாதவன் அந்த மாதிரி நினைக்கிறான். சூரியனுக்கு இருட்டு இல்லை, வெளிச்சம் இல்லை அப்படின்ட்டு. மூடோ மன்யதே கனச்சன்ன திருஷ்டித்வாத் பிரகாசஸ்வபாவம் அப்படி ரவிம் அப்பிரகாசம் பசியதி இத்தியாக அதிமூட. அதனாலதான் அவன் அதிமூட. பிரகாசமா இருக்கக்கூடியதான சூரியனையே இவனிடத்துல தோஷத்தை வச்சுக்கிட்டு சூரியனிடத்துல தோஷத்தை ஆரோபம் பண்றான். அதனால அவன் அதிமூடன். அதிமூர்க்கத்வாத் ஸ்வாத்மனோ திருஷ்டி விகாதம் அகணயன். தனக்கு தன்னுடைய கண்ணு நேர சூரியனை பார்க்கல, தன்னுடைய திருஷ்டி இருக்கே, பார்வை இருக்கே, அது விகாதம், அது தடுக்கப்பட்டிருக்கு. அதை கணக்குல வச்சுக்காம சூரியனிடத்துல தோஷம் இருக்கிறதா நினைக்கிறான். சூரியமேவ அப்பிரகாசம் மன்யதே. பாதபூரணே சகாரக ஜாதி மூடகன்னு இருக்கு. இந்த சகாரம் எதுக்குன்னா பாதத்துக்கு அந்த ஸ்லோகம் ஒட்டுறதுக்காக அந்த மாதிரி போடு. ததா அவ்வாறே தேன பிரகாரேன அவித்யாச்சன்ன திருஷ்டி புத்திம் ஆத்மத்வேன கிரஹீத்வா. அவித்யினால மறைக்கப்பட்டதான திருஷ்டி. திருஷ்டி யார்? இந்த புருஷனான ஜீவனானவன் புத்திம் ஆத்மத்வேன கிரஹீத்வா, புத்தியே ஆத்மான்னு நினைச்சுட்டான்.
தன்னுடைய ஸ்வாத்மாவை ஸ்வரூபத்தை அவித்தியினால மறந்து இவனுக்கு தன்னுடைய ஸ்வரூபம் தெரியல. நான் நித்தியோபலப்தி ஸ்வரூபோகமாத்மான்றதை மறந்தான். எதனால மறந்தான்? அவித்தியினால மறந்தான். அதை மறந்து போய் அதை மறைக்கப்பட்டு அப்போ அதனால தன்னுடைய ஸ்வரூபம் மறந்து போனதுனால எதையோ ஒன்றுத்த இல்லாதது தன்னுடைய ஸ்வரூபமாக நினச்சிருக்கான். புத்திம் ஆத்மத்வேன கிரகித்வா தத்கத துக்காதிகம் ஆத்மனி அத்தியாரோப்பிய அதில் இருக்கக்கூடியதான துக்கம் முதலியவைகளை, துக்கம் சுகம் கர்த்தா பௌத்தா போன்ற விஷயங்களை, நான் பத்தனாக இருக்கேன், எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கேன், என்னை யார் காப்பாற்றுவா, இப்படிலாம் எழுதுண்டு தத்கத துக்காதிகம் ஆத்மனி அத்தியாரோப்பிய அது தனக்காக இருக்கிறதாகவே நினைச்சிருந்து பத்தைவ ஆபாதி தான் பத்தன் போல நினைச்சிருக்கான். வஸ்துவத்தியா பத்தன் இல்லை. நித்தியோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. எல்லாருமே முக்தால் தான். எல்லாரும்னு சொல்றதே தப்பு. இருக்கிறது ஒரு ஆத்மா, அவர் முக்த ஸ்வரூபந்தான். நம்மளுடைய ஸ்வரூபந்தான் அந்த ஆத்மா. ஆனால் நம்ம அந்த ஆத்மஸ்வரூபத்தை விட்டுட்டு அவித்தியினால் மறைக்கப்பட்டு எப்படி மேகம் சூரியனை மறைக்கிறதோ அதுபோல ஆத்மா அவித்தியா மறைக்கிறதுனால இவன் அந்த புத்தி அந்த கரணத்தை தான்னு நினைச்சுட்டு அந்த கரணத்தில் இருக்க துக்கத்தை பிடிச்சிட்டு ஒவ்வொன்றும் எழுதிட்டு இருக்கான். பத்த ஆபாதி மூடதிருஷ்டே அவனுடைய சுரூபம் என்று இருக்கோ சோகம் ஆத்மா இது சம்பந்த. அதுதான் நிஜமான ஆத்மஸ்வரூபம். அதுதான் அந்த ஆத்மா தான் நான். கனச்சன்ன திருஷ்டிர் கனச்சன்னவர்க்கம் எதா நிஷ்பிரபம் மன்யதே சாதி மூட ததா அதுபோல பத்தவத் பாதி யோ மூடதிருஷ்டே பத்தன் போல எந்த மூட திருஷ்டிக்கு பத்தன் போல அந்த சுரூபம் தோன்றதோ ஆனால் வஸ்துகத்தியா அதில் பந்தம் இல்லையோ, எது நித்திய ஸ்வரூபமோ ச நித்தியோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா அப்படின்னு ஆத்மஸ்வரூபத்தை சொல்ற. மேலும் கிஞ்ச சமஸ்தேஷு வஸ்து அனுஸ்யூதமேகம் சமஸ்தானி வஸ்தூனி எம் ந ஸ்பிருஷந்தி வியத்வத் சதா சுத்தமச்சஸ்வரூப ச நித்தியோபலப்தி ஸ்வரூபோகமாத்மா. மேகம் சூரியனை மறைச்சாலும் மேகத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறவன் கீழே இருக்கிறவனுக்கு சூரியன் தெரியலையே தவிர சூரியனுடைய பிரகாசத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதுபோல புத்தியை நான்னு பிடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு ஆத்மா விட்டு புத்தியை நான்னு பிடிச்சுட்டு அவித்தியினால ஆத்மா மறைக்கப்பட்டவனுக்கு ஆத்மா இல்லை, ஆத்மா சுகி துக்கின்னு தோணலாமே தவிர நிஜமான ஆத்மாவுக்கு அது மாதிரியான பந்தங்கள் இல்லை அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்றார்? மேகமானது இவனுக்கு தான் மறைக்கிறதே தவிர சூரியன் இடத்துல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அதுபோல இந்த அவித்தியானது அவித்தியாட்டம் அவித்தியினால் உண்டான புத்தி எல்லா விவகாரம் வச்சுக்கோங்க, அது எதுவுமே ஆத்மாவை பாதிக்காது. ஆத்மா எப்பவுமே நித்தியோபலப்தி ஸ்வரூபம் ஆத்மான்னு இருக்கு. சமஸ்தேஷு வஸ்துஷு அனுஸ்யூதம் ஏகம் அதை சமஸ்தானி வஸ்தூனி எம் ந ஸ்பிருஷந்தி. சமஸ்தேஷு நிரவசேஷேஷு மிச்சம் மீதி இல்லாமல் எல்லாம் பிரபஞ்சாத்மகேஷு அதில் சதாத்மனா அனுஸ்யூதம் சத் சத் சத்துன்னா அனுகதம் சர்வதோ வியாப்தம் ஏகம். இப்போ பிரபஞ்சத்தில் எல்லா பொருளும் இருக்கு. எல்லா பொருளும் இருக்குன்னு சொல்ல சொல்கிறோம். கடம் இருக்கு, படம் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிகிட்டே வரும். இதனுடைய எதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறோமோ அதனுடைய கூட்டம் தான் பிரபஞ்சம். பிரபஞ்சம்னா என்னெல்லாம் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் இது எல்லாத்தினுடைய கூட்டம், எல்லாம் இருக்கக்கூடிய எல்லாம் அதனுடைய கூட்டம், அதுதான் பிரபஞ்சம்னு வச்சுருக்கோமோ இல்லையோ. அப்போது பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? பொதுவாக என்ன இருக்குது? இருத்தல். அந்த சத்ரூபம் இருக்கு. அந்த சத்ரூபம் யாருக்கு சேர்ந்தது? ஆத்மாவுக்கு சேர்ந்தது. அதனால சதாத்மனா அனுஸ்யூத்தம். அனுஸ்யூத்தம்னா அனுகதம், தொடர்ந்து வருது. சர்வதோ வியாப்தம். இந்த சத்து தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த ஏகம் ஹி நானா அனைத்து விதமான சமஸ்தானி வஸ்தூனி பிரபஞ்சாத்மகானி வஸ்தூனி பிரபஞ்சம் வடிவான எல்லா பொருட்களும் அவரை அந்த ஆத்மாவை எம் சத்ரூபம் ந ஸ்பிருஷந்தி. மேகம் எப்படி சூரியனை தொடாதோ அதுபோல இந்த பொருட்கள் எதுவுமே ஆத்மாவின் இடத்துல தொடாது. ஆத்மா பொருட்கள்ல சத்ரூபமா இருக்கு. இது என்னென்ன பார்க்கணும். இந்த பொருள்ல ஆத்மா சத்துன்னு இருக்கு.
அப்பதான் ஆத்மாவினுடைய சத்துவம் அங்க இருந்தாதான் அந்த கடம் இருக்கு, புஸ்தகம் இருக்கு அப்படின்ட்டு நமக்கு அந்த இருத்தல் எனக்கூடியதான அறிவு அப்பதான் வரும். அந்த சத்துவமானது ஆத்மாவினுடைய சத்துவமானது, ஆத்மாவினுடைய சத்துவம் நான் சொல்றது கூட புரிஞ்சுக்கிறதுக்காக, ஆத்மா தான் சத்துவம், சத் ஆத்மா அப்படிதானே படிச்சிருக்கோம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சதா ஆத்மா. அந்த சத்தானது அந்த பொருள்ல இருக்கு. ஆனால் அந்த பொருள் ஆத்மாவை தொடாது. அப்படி தொடாதுன்னா என்ன அர்த்தம்னா, பொருளுக்கு ஒரு ஏற்றமோ தாழ்வோ குறைவோ ஏதோ ஒன்று வந்ததுன்னா அந்த தர்மமானது ஆத்மாவுக்கு தொடாது. இப்போ நீங்கள் ஒரு பானையில் ஜலம் வச்சுருக்க, பானை உடைஞ்சா ஜலம் போயிடும். பானையில் ஏதாவது நீங்கள் போட்டீங்கன்னா அந்த ஜலத்தில் அசுத்தம் வந்து சேரும். அப்படி கிடையாது. இது அங்கே இருக்கிறதுனால அந்த உபாதி இது எந்த இருப்பிடத்தில் இருக்கோ அதில் இருக்கக்கூடியதான தோஷங்கள், அதுக்கு சேர்ந்ததான குணதோஷங்கள் இது வராது. பாத்திரத்தில் பால் எடுத்து வச்சு அடுப்பில் ஏற்றுறீங்கன்னா பாத்திரம் சூடாடா பால் சூடாது. அதுபோல் சதான ஆத்மாவானது கடப்படாதிகளில் இருக்கும்போது, நம்ம புத்தியில் இருக்கும்போது, அது கடப்படாதிகள் விட்டுறோம், நம்ம புத்தின்னு வச்சுப்போம். நம்ம புத்தியில் இருக்கும்போது அந்த புத்திக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டு சுகம் துக்கம் வந்தால் ஆத்மாவுக்கும் சுகம் துக்கம் வரணும். எப்படி பாத்திரத்தில் வச்ச பால் பாத்திரம் சூடு பண்ணால் பால் சூடாகிறதோ அதுபோல் ஆத்மாவுக்கு சுக துக்கம் வரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கும்போது இது அப்படி கிடையாது. கடத்தில் ஒரு இடைவெளி இருக்குது, ஆகாசம் இருக்குது. அது ஆகாசமாக தான் இருக்குது. கடம் உடைஞ்சாலும் நீங்கள் கடத்தில் எதாவது பண்ணாலும் நீங்கள் பாத்திரத்தை சூடு பண்ணுற பால் சூடால ஆகாசம் சூடாகுமா? ஆனால் ஆகாசத்துக்கு உஷ்ணத்தை கிரகிக்கும் தன்மை கிடையாது, அது அதோட சம்பந்தப்படாது. அதுபோல அந்த சத்ரூபத்தை எந்த பொருளும் தொடாது, அதை தூஷிக்காது, அதுக்கு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வையும் இந்த மற்ற பொருட்கள் கொடுக்காது. எம் சத்ரூபம் ந ஸ்பிருஷந்தி குதஹ வியத்வத். ஆகாசம் போல ஆகாசமிவ சதா சர்வதா சுத்தம் நிர்மலம். ஆகாசம் எப்பவுமே சுத்த ஸ்வரூபம். நீங்கள் காற்றுல ஒன்றா சில தோஷத்தை ஏற்றலாம், அதோட ஸ்தூலமாக இருக்கக்கூடிய ஜலத்தில் அதிக தோஷம், அக்னியில், அதுக்கப்புறம் இதில். நீங்கள் அந்த மாதிரி வரிசையாக பார்த்துட்டே வரும்போது பூமியில் எல்லா தோஷத்தையும் சொல்லலாம், பஞ்சபூதங்களில். ஆனால் ஆகாசத்தில் எந்த தோஷமும் உங்களால் சொல்ல முடியாது. ஆகாசத்தை விட சூக்ஷ்மமான ஆத்மா நிர்மலம்ன்றதுல சந்தேகமே இல்லை. வியத்வத் ஆகாஷமிவ சதா அப்படின்னா சர்வதா சுத்தம் நிர்மலம் ராகாதி தோஷ ரஹிதம். இந்த ராகம் என்ன புத்தியில் கொந்தளிப்பு வந்ததுன்னா சுகம் துக்கம் ஆத்மாவுக்கு வருமானா வரவே வராது. அது அச்சஸ்வரூபம், அமிர்த ரூபம். அச்சம்னா சொச்சம், சுத்தமானது. அசுத்தம்ன்றது மரணம்தான் அசுத்தம். அதனால அமிர்த ரூபம், அழிவற்றது. எது பரம் பிரம்ம சோகம் ஆத்மா, அப்படிப்பட்ட ஆத்மா நான் அப்படின்னு அங்கே சோகம் ஆத்மா இது சம்பந்த சக நித்தியோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அன்வயம் பண்றார். இது வரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் வித்வாதிதமர்த்தம் உபசம்ஹரதி, இது வரைக்கும் சொன்ன எல்லாத்தையும் கடைசியில் உபசம்ஹாரம் பண்றார், போத்து கொடுக்குறார். உபாதௌ யதா பேததா சன்மனீனாம் ததா பேததா புத்தி பேதேஷு தேவி யதா சந்திரிகானாம் ஜலே சஞ்சலத்வம் ததா சஞ்சலத்வம் தவாபீஹ விஷ்ணோ. இவர் கடைசியில் விஷ்ணுன்ட்டு பகவத்பாதாவில் அஷ்டாமலகை பார்த்து தான் இந்த கேள்வி கேட்டார். நீ யாருன்னதுக்கப்புறம் தான் அவரை பதில் சொல்ல ஆரம்பித்தார். கடைசியில் முடிக்கும் பொழுது இவர் எதிர்க்க இருக்கிறவரை பார்த்து, அந்த எதிர்க்க இருக்கிறவர் ஒரு ஆச்சாரியார் தெரியும், அப்புறம் தானே சிஷ்ணபான் ஏற்றினார். எதிர்க்க இருக்கிறவர் ஆச்சாரியார் தெரியும். அவரை பார்த்து இவர் திருஷ்டியில் அவர் சாமானியமான இருந்திருக்கணும். ஆனால் அவர் எதிர்க்க பகவத்பாதாலேயே பார்த்து வியாபகமான ஆத்மஸ்வரூபமாக அவர் ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கிறார், பதில் சொல்லி முடிக்கிறார். ஸ்தோத்திரம்னு கூட பாருங்க. உபாதோ யதா பேததா சன்மனீனாம். உபாதோ சதி, உபாதி இருக்கும் காலத்தில் உபாதி பேத சம்பந்தே சதி. உபாதோ சதினா உபாதோ, அந்த உபாதோன்னு சப்தமி சதி சப்தமி, அதனால் உபாதோ சதின்னு போட்டார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா உபாதி பேத சம்பந்தே சதி. வேற வேற உபாதிகள் இருக்கு. இது இந்த இடத்த சொல்ல பாருங்க. பரிசையா ஸ்படிகத்தில் விக்கிரகங்கள், சுவாமி விக்கிரகங்கள் வச்சிருக்க. கணபதி, பரமேஸ்வரன், நந்தி, இது 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 சுவாமிக்கு 3 விதமான புஷ்பம் சாத்திருக்கார்.
ஒருத்தருக்கு சிகப்பு, ஒருத்தருக்கு வெளுப்பு, ஒருத்தருக்கு வந்து மஞ்சளாக ஒரு பூ, 3 இருக்குது. இப்போது அந்த எந்த புஷ்பம் வந்து எந்த ஸ்படிகத்து பக்கத்தில் இருக்கோ அந்த புஷ்பத்தினுடைய நிறம் தான் நம்ம அந்த விக்கிரகத்தில் பார்க்க போகிறோம். இது சன்மணி. இதில் வந்து எந்த விதமான நிறமும் இல்லை. ஸ்படிகம் வந்து சுத்தமாக இருக்கு. கணபதி பக்கத்தில் ஒரு செம்பருத்தி பூ இருக்குது. பரமேஸ்வரன் பக்கத்தில் வந்து வில்வம் இருக்குது. இங்கே நந்திகேஸ்வரர் பக்கத்தில் ஒரு மல்லிகைப்பூ போட்டிருக்கோம். நந்திகேஸ்வரர் பக்கத்தில் விளைவிளையன்னு இருக்கார். சுவாமி வந்து அப்படியே மரகதம் போல இருக்கார். கணபதி வந்து சிகப்பாக இருக்கார். அப்படியா இருக்கானா வாஸ்தவமா? 3 பேருமே வந்து அப்படியே சுத்த ஸ்படிகமாக தான் இருக்கார். இந்த பக்கத்தில் இருக்க உபாதியினால, உபாதி பேதத்தினால அந்த வஸ்துவில் பேதம் தெரியாது. உபாதவு சதி உபாதி பேத சம்பந்தே சதி யதா பேததா ஏதேவ பேததா சுவார்த்தை தல்லு. பேதத்துவம் அர்த்தம். பேதமாக இருக்கும் தன்மை அப்படின்னா பேதம்தான் பேதமாக இருக்கும் தன்மை. சன்மணீனாம் விசுத்தமணீனாம் ஸ்படிகாதீனாம் லோகித கிருஷ்ண பேதேன பேததா பேத. இந்த உபாதி வேற வேறையா இருக்கு. இங்க வந்து ஒரு பில்வபத்திரம் இருக்கு, இங்க ஒரு மல்லிகைப்பூ இருக்கு, இங்க ஒரு செம்பருத்தி பூ இருக்கு. அது வேற இருக்கிறதுனால அந்தந்த விக்கிரகங்கள் வந்து உங்களுக்கு வேற வேற விதமா தோன்றுது. ததா அவ்வாறே புத்தி பேதேஷு வேற வேற புத்திகள், ஒவ்வொரு ஜீவனுக்கும் தனித்தனி புத்தி. நானா புத்திஷு தே தவாபி நானாத்வம், உனக்கு நானாத்வம் தோன்றுகிறது, பல விதமாக தோன்றுறது. ஏ விஷ்ணு பரமார்த்த தஸ்து தவ பேதோ நாஸ்தி ஏவ. பரமார்த்தமாக முக்கியமாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த பேதமும் கிடையாது. நீ நான் என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்குறதோ, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறதோ, சுற்றி இருந்து இவெல்லாம் பார்க்குறதோ, இந்த மாதிரியான பேதங்கள் எதுவுமே இல்லை. பரமார்த்த தஸ்து தவ பேதோ நாஸ்தி ஏவ புத்தி உபாதி கிருதஸ்து வித்யதே இत्यர்த்தः. புத்தி உபாதினால் ஏற்பட்டதான பேதம் எதுவும் பரமார்த்தமாக விசாரித்து இதுதான் தத்துவம். பரமார்த்தம்னா தத்துவ நிர்ணய காலத்தில் பரமார்த்தமாக இதுதான் தத்துவம் நிர்ணயம் பண்ணி பார்த்தோமே ஆனால் எந்த ஒரு பேதமும் இல்லை. இன்னொரு திருஷ்டாந்தம், யதா சந்திரிகானாம் சந்திரா ஏவ சந்திரிகாக. சந்திரிகான்னா என்ன? சந்திரன் தான், அதனுடைய அந்த பிரதிபிம்பம் தோன்றது பாருங்க, அதுக்கு சந்திரிகான்னு சொல்றது. ஸ்வார்த்தே கப்ரத்திய நிர்மலிதானாம் ஜலே, அந்த பூமியில் ஜலம் இருக்கு, அதில் பிரதிபிம்பத ஸ்வரூபேன ஜலத்தில் அந்த சந்திரனுடைய பிரதிபிம்பம் தோன்றுது. பிரதிபிம்பத ஸ்வரூபேன திருஷ்யமானானாம் ஜலசு சஞ்சலத்வாது. அங்கே ஜலத்தில் ஒரு காற்றுனாலேயோ யாராவது நடந்து போனதுனாலே ஒரு வாகனம் போனதுனாலே ஒரு சஞ்சலம் இருக்கு. ஜலசு சஞ்சலத்வாது சஞ்சலத்துவம் ஔபாதிகம். அந்த சந்திரனுடைய பிரதிபிம்பம் அசைறா போல இருக்கு. அசைகிறதே ஏன் அசைகிறது அப்படின்னா சந்திரன் வானத்தில் அசையலை, கீழே இருக்கக்கூடியதான உபாதி அசைகிறதுனால அது அசைகிறது. ஔபாதிகம் உபாதியினால் ஏற்பட்டது. பாரமார்த்திகம் சந்திரனத்தில் எந்த விதமான சஞ்சலம் இல்லை. தலையை தூக்கி மேலே வானத்தில் பார்த்தோன்னா அவர் ஸ்திரமாக ஜம்முன்னு இருக்கார். ததா புத்தினாம் சஞ்சலத்வாது தவாபி சஞ்சலத்துவம் ஔபாதிகம். அதனால நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த சஞ்சலத்துவம் புத்தினால் சுகம் துக்கம் புத்தியில் அசையக்கூடியது ஏற்றத்தாழ்வு எல்லாமே ஔபாதிகம் ந பாரமார்த்திகம் இत्यர்த்தः. இக புத்திஷு இந்த புத்திகளில் தான் பேதம் இருக்கு. ஆனால் வாஸ்தவமாக எந்த பேதம் இல்லை. ஹே விஷ்ணு வியாபனசீல, எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபமான விஷ்ணுவே அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறார். இது ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியஸ்ய ஸ்ரீ கோவிந்த பகவத் பூஜ்யபாத சிஷ்யஸ்ய ஸ்ரீமத் சங்கர பகவதக்கிருதோ அஷ்டாமலகீய பாஷ்யம் சம்பூர்ணம். எப்படி ஆரம்பிச்சார்? யஸ்மிஞ்ஞாதே பவேத் சர்வம் விஜ்ஞாதம் பரமாத்மனி தம் வந்தே நித்திய விஜானம் ஆனந்தம் அஜம் அவ்யயம். எந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்த பிறகு எல்லாமே தெரிந்தது ஆகிறதோ அந்த நித்திய விஜானமானந்த ஆனந்தம் அஜம் அவ்யயம் வணங்குகிறேன்னு ஆச்சாரியர் பாஷ்யம். சில அஷ்டாமலகாச்சாரியருடைய ஸ்தோத்திரமானது நிமித்தம் மனசற்றுராதி பிரவருத்தோ நிரஸ்தாகிலோபாதிர ஆகாசகல்ப ரவிலோக சேஷ்டா நிமித்தம் விதாய யஹ ச நித்தியோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மானு நித்திய உபலப்தி ஸ்வரூபமாக ஆத்மாவை சொல்லி 11 ஸ்லோகத்துலையும் அப்படியே முடிச்சு அந்த நித்தியோபலப்தி ஸ்வரூப ஆத்மான்றது எப்படின்னா ததா சஞ்சலத்துவம் தவாபீகம் ஔபாதிகம் சஞ்சலத்துவம் தான், வாஸ்தவமாக எந்த சஞ்சலமும் இல்லை அப்படின்னு இதை விஷ்ணு அப்படின்னு விஷ்ணு சம்போதனத்தினால இதை அஷ்டாமலிக பாஷ்யத்தை முடிக்கிறார். ஸ்ரீ குருப்யோ நமः.